ஆனதோத்தின் மனுஷர். ஆதலால் நீ எங்கள் கையினாலே சாகாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி உன் பிராணனை வாங்கத் தேடுகிற ஆனதோத்தின் மனுஷரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இதன் நிமித்தம் உங்களை விசாரிப்பேன். இளவயதுள்ளவர்கள் பட்டயத்தாலே சாவார்கள். அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளும் பஞ்சத்தாலே சாவார்கள். அவர்களில் மீதியாய் இருப்பவர்கள் இல்லை. நான் ஆனதோத்தின் மனுஷரை விசாரிக்கும் வருஷத்திலே அவர்கள் மேல் ஆபத்தை வரப்பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனதோத்தின் மனுஷர் எரேமியாவை சங்கரிப்பதற்கு சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் எரேமியாவை துன்பப்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு ஆனதோத் மனுஷருக்கு விரோதமாய் வருகிறது. எரேமியா தன்னுடைய வழக்கை எருசலேமில் போய் சொல்லவில்லை. எருசலேமில் உள்ள நீதிமன்றங்களில் நீதி இல்லை, நியாயமும் இல்லை. அங்கேயுள்ள ஆசாரியர்களும் பிரபுக்களும் துன்மார்க்கராய் இருக்கிறார்கள். எருசலேமில் உள்ள ஆசாரியர்கள் ஆனதோத் ஊர் ஆசாரியர்களோடு ஒத்துப்போவார்கள். ஆகையினால் எரேமியா தன்னுடைய வழக்கை எருசலேமில் உள்ள ஆசாரியரிடத்தில் சொல்லாமல் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுகிறார். கர்த்தரும் எரேமியாவின் வழக்கை விசாரித்து அவருடைய சத்துருக்களுக்கு விரோதமாக தம்முடைய நீதியான தீர்ப்பை சொல்லுகிறார். கர்த்தருடைய தீர்ப்பு சத்தியத்தின் பிரகாரம் இருக்கும். அவர்கள் எரேமியாவை கொண்டு போட வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார்கள். மரத்தை அதன் கனிகளோடு கூட அழித்து போடுவது போல அவர்கள் எரேமியாவை வேரோடு அழிக்க சதி ஆலோசனை பண்ணினார்கள். எரேமியாவை சங்கரிப்பதற்கு முயற்சி பண்ணினார்கள். எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை யூதா மனுஷர் மத்தியிலும் எருசலேமின் குடிகள் மத்தியிலும் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வரும் என்று எச்சரித்தார். தங்களுக்கு வரப்போகும் அழிவில் இருந்து தப்பிக்க அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று போதித்தார். ஆனால் யூதாவின் மனுஷரோ எரேமியாவின் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பவில்லை. தங்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்ன எரேமியாவை கொன்று போட சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். எரேமியா செத்து போய்விட்டால் தங்களுக்கு விரோதமாய் ஒருவரும் பேச மாட்டார்கள் என்று ஆனதோத் ஊரார் நினைக்கிறார்கள். எரேமியா கர்த்தருடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். எருசலேமில் உள்ள தீர்க்கதரிசிகளும் கர்த்தருடைய நாமத்தினால் தான் பேசுவார்கள். ஆனால் அவர்கள் எரேமியாவை போல கர்த்தருடைய நியாய தீர்ப்பை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் ஜனங்களுக்கு ஆறுதலான செய்திகளையும் மகிழ்ச்சியான செய்திகளையும் மாத்திரமே சொல்லுவார்கள். எரேமியாவோ அவர்களைப் போல மாய்மாலம் பண்ணவில்லை. கர்த்தர் தன் வாயில் போட்ட செய்திகளை எரேமியா அப்படியே பேசிவிடுகிறார். கர்த்தருடைய உண்மையுள்ள ஊழியக்காரர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் ஏராளமான பாடுகளும் உபத்திரவங்களும் வருகிறது. ஊழியக்காரர்களை கொன்று போட்டால் அவர்களுடைய ஊழியம் நின்று போகும் என்று சத்துருக்கள் நினைக்கிறார்கள். ஊழியக்காரர்களின் வாயை அடைப்பதற்கு அவர்களுடைய மூச்சை அடைப்பதுதான் சிறந்த வழி என்று நினைத்து ஊழியக்காரர்களை கொன்று போட சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். ஆனதோத் மனுஷர் எரேமியாவின் மீது கோபப்பட்டு அவரை நோக்கி, நீ எங்கள் கையினாலே சாகாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அவரை எச்சரிக்கிறார்கள். எருசலேமில் ஆலோசனை சங்கத்தார் கூடியிருக்கிறார்கள். அங்கே கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும். ஆனால் எருசலேமில் தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிற்று. ஆனதோத்தின் மனுஷர் எரேமியாவின் ஜீவனுக்கு விரோதமாய் சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் எரேமியாவின் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய் தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் அழிந்து போவார்கள். எரேமியாவின் பிராணனை வாங்க தேடுகிற ஆனதோத் மனுஷரை குறித்து கர்த்தர் தம்முடைய நீதியான தீர்ப்பை சொல்லுகிறார். இதோ இதன் நிமித்தம் உங்களை விசாரிப்பேன். இளவயது உள்ளவர்கள் பட்டயத்தாலே சாவார்கள். அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளும் பஞ்சத்தாலே சாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்கியத்தில் இளவயதுள்ளவர்கள் என்னும் வார்த்தை இளவயதில் உள்ள ஆசாரியரை குறிக்கும். ஆனதோத்தின் மனுஷர் எல்லோருமே ஆசாரியர்கள். அது ஆசாரியரின் பட்டணம். அவர்கள் எரேமியாவின் பிராணனை வாங்க தேடினார்கள். மரத்தை அதன் கனிகளோடு அறுத்து போடுவது போல எரேமியாவை வேரோடு அழிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார்கள். எரேமியாவின் பேர் இனி நினைக்கப்படாமல் போக வேண்டும் என்று விரும்பினார்கள். எரேமியாவை சங்கரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கர்த்தரோ எரேமியாவுக்கு விரோதமாய் சதி ஆலோசனை பண்ணின ஆனதோத் மனுஷரை தண்டிக்கிறார். ஆனதோத் மனுஷரில் மீதியாய் இருப்பவர்கள் இல்லை. நான் ஆனதோத்தின் மனுஷரை விசாரிக்கும் வருஷத்திலே
அவர்கள் மேல் ஆபத்தை வரப்பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனதோத் ஊராருக்கு சர்வ நாசமும் சர்வ மோசமும் சர்வ சங்காரமும் உண்டாகும். அவர்கள் எல்லோருமே கர்த்தருடைய நியாய தீர்ப்பினால் அழிந்து போவார்கள். சிறியோரும் பெரியோரும் அழிந்து போவார்கள். குமாரரும் குமாரத்திகளும் அவர்களுடைய பெற்றோரும் அழிந்து போவார்கள். கர்த்தர் தம்முடைய நீதியான நியாய தீர்ப்பின் பிரகாரம் ஆனதோத் மனுஷர் மீது ஆபத்தை வரப்பண்ணுகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவர்கள் சேனைகளின் கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டும். மனுஷரால் கர்த்தருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண முடியாது. நிறைவேறிய முன் அறிவிப்புகள். உங்களை விசாரிப்பேன். இளவயதுள்ளவர்கள் பட்டயத்தாலே சாவார்கள். அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளும் பஞ்சத்தாலே சாவார்கள். அவர்கள் மீதியாய் இருப்பவர்கள் இல்லை. நான் விசாரிக்கும் வருஷத்திலே அவர்கள் மேல் ஆபத்தை வரப்பண்ணுவேன்.